ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு எல் ஸ்கொயர் தமிழ் சேனல். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, நம்ம வண்டிக்கு போடுற பெட்ரோல் டீசல். ஸோ இதை பத்தி தான் பார்க்க போறோம். ஏன் இதோட பிரைஸ்லாம் இவ்வளவு அதிகமா இருக்கு, என்ன காரணத்துக்காக இவ்வளவு பிரைஸ் அதிகமா இருக்கு, அதுவும் இல்லாம இந்த பெட்ரோல்லாம் நம்ம எங்க இருந்து வாங்குறோம், பெட்ரோலா வாங்குறோமா இல்லை வேற எப்படி இந்த பெட்ரோல் எல்லாம் நம்ம இந்தியாவுக்கு இம்போர்ட் பண்றோம், எந்த கண்ட்ரில இருந்து இம்போர்ட் பண்றோம், ஏன் இவ்வளவு பிரைஸ் அதிகமா இருக்கு, இதுக்கு உள்ள இருக்க விஷயம் என்ன அப்படின்றத பத்தி தான் ஃபுல்லா பார்க்க போறோம். ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அடுத்த வாட்டி நீங்க பெட்ரோல் போட போறீங்கன்னா உங்களுக்கான ஒரு தெளிவான ஒரு ரீசன் கிடைக்கும், ஏன் இவ்வளவு பிரைஸ் அதிகமா இருக்கு அப்படின்றது. ஃபர்ஸ்ட் என்ன பாத்தீங்கன்னா, இந்த பெட்ரோல் இந்தியா எங்க இருந்து வாங்குறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதிகமான பெட்ரோலை ரஷ்யால இருந்து வாங்குறாங்க. இவங்க ரஷ்யால இருந்து பெட்ரோலா வாங்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுதான் கிடையாது. க்ரூட் ஆயில், அதாவது கச்சா எண்ணெய்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கச்சா எண்ணெய் தான் ரஷ்யால இருந்து இந்தியாவுக்கு வாங்குறாங்க. அப்படி இந்த கச்சா எண்ணெயோட பிரைஸ் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா, ரஷ்யா இந்தியாவுக்கு தர்றது 51.55, அதாவது 51 ரூபாய் 55 காசு. இந்த விலையில தான் ஒரு லிட்டரு கச்சா எண்ணெய் இந்தியா வாங்குறாங்க. ஏன் கச்சா எண்ணெயா வாங்குறாங்க, பெட்ரோலா வாங்க மாட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியால அதுக்கான பெட்ரோல் ரிஃபைன் பண்ற பம்புங்க இருக்கு. அப்படி இருந்தாலுமே கூட இந்தியா என்ன பண்றாங்கன்னா, ரஷ்யா கிட்ட இருந்து அந்த கச்சா எண்ணெயை மட்டும்தான் வாங்குறாங்க. பெட்ரோலா வாங்கினாங்கன்னா 51 ரூபாய் அப்படின்றது போய் ரொம்பவே அதிகமான காசு ஆகும். ஏன்னு பாத்தீங்கன்னா, அவங்களே அந்த ரீஃபைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை சேல் பண்ற மாதிரி இருக்கும். இதனால காசு ரொம்பவே அதிகமாகும். அதனாலதான் பாத்தீங்கன்னா இந்தியா கச்சா எண்ணெயா வாங்கிடுறாங்க. 51 ரூபாய் 55 காசுன்னு சொல்லிட்டாரு, அதாவது ஒரு லிட்டருக்கான க்ரூட் ஆயில் மட்டுமே. இதை இந்தியா வாங்கி எப்படி இதை ரீஃபைன் பண்றாங்க, இந்த கச்சா எண்ணெய் வாங்கிட்டு அப்படியே இதுல ரீஃபைன் பிளான்ட்டுக்கு அனுப்புவாங்க. அதாவது கச்சா எண்ணெயில எல்லா வகையான ஆயிலுமே கலந்துருக்கும். பெட்ரோல், டீசல், இது போல எல்லாமே கலந்தா மாதிரி தான் ஒரே ஒரு எண்ணெயா இருக்கும். இதை என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா, பெட்ரோல் தனியா, டீசல் தனியா, கெரோசின் தனியா, இது போல ஸ்டேஜா பிரிப்பாங்க. அதுக்கு என்ன ஆகும் பாத்தீங்கன்னா, இதை ரீஃபைன்மெண்ட் பம்புக்கு அனுப்புவாங்க. இது எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா, ஒரு பெரிய டேங்க் அளவு இருக்கும். இந்த ஒரு பெரிய டேங்க்ல இந்த கச்சா எண்ணெய் ஃபுல்லா தான் ஊத்திடுவாங்க. ஊத்திட்டு இதை என்ன பண்ணுவாங்கன்னா பாயில் பண்ணுவாங்க. அப்படியே பாயில் பண்ணும்போது பாத்தீங்கன்னா மேல நிறையவே சைட்ல பாத்தீங்கன்னா ஓட்ட ஓட்டையா இருக்கும். அதாவது இந்த பம்ப்ல இருந்து கனெக்ட் ஆகி வேற ஒரு பம்புக்கு போற மாதிரி. இவங்க 400 டிகிரி செல்சியஸ்ல பாயில் பண்ணும்போது அதுல இருந்து நம்மளோட வேப்பர் என்ன ஆகும் பாத்தீங்கன்னா, ஸ்ட்ரைட்டா மேல போகும். மேல எந்த இடத்துல ஹோல்ஸ் ஓப்பனா இருக்கும் அந்த வழியா இந்த பாயில் பண்றது எல்லாமே இந்த ஆயில் வேப்பர் ஆயிடும். வேப்பர் ஆகிட்டு பாத்தீங்கன்னா மேல இருக்க ஹோல்ஸ் வழியா பாத்தீங்கன்னா வேற ஒரு பம்புக்கு போகும். வேற ஒரு பம்ப்ல இந்த வேப்பர் எல்லாமே போயிட்டோம். அந்த பம்ப் என்ன பண்ணும் பாத்தீங்கன்னா, அந்த வேப்பர் எல்லாத்தையுமே கூல் பண்ணும். அதாவது வேப்பர் என்ன ஆகும் பாத்தீங்கன்னா லிக்விடா மாறிடும். அதுதான் பாத்தீங்கன்னா கச்சா எண்ணெயில இருந்து பாத்தீங்கன்னா பெட்ரோல் பிரிச்சு எடுப்பாங்க. இப்படி ஒரு ஸ்டேட்டா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கச்சா எண்ணெயை பிரிச்சு எடுப்பாங்க. ஒரு ஸ்டேட்டும் பாயில் பண்ணும்போது, இப்போ நான் 400 டிகிரி செல்சியஸ்ல பாயில் பண்ணும்போது பாத்தீங்கன்னா பெட்ரோல், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதுல இருந்து ரெடியூஸ் பண்ணி பாயில், இப்போ 350 டிகிரி செல்சியஸ்ல பாயில் பண்ணும்போது அதோட வேப்பர் என்னவா மாறும்னா டீசலா மாறும். இப்படி ஒரு ஸ்டேட்டா பாயில் பண்ணும்போது அதோட ஸ்டேட் மாறிட்டே இருக்கும். அதாவது டீசல், பெட்ரோல் அப்படின்றது தனித்தனியா கிடைக்கும். இப்படிதான் கச்சா எண்ணெயை வாங்கி இந்தியால இதை ரிஃபைனர் பண்ணி அதுக்கப்புறமா அதை பெட்ரோலா சேல்ஸ் பண்றாங்க. அப்படி ரீஃபைன்மெண்ட் பண்ணும்போது என்ன ஆகுது, எவ்வளவு காசு செலவாகுது ஒரு லிட்டருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 4 ரூபாய் 81 காசு ரீஃபைன்மெண்ட்ல செலவாகுது. ஒரு லிட்டருக்கு 4 ரூபாய் 81 காசு செலவாகுது. க்ரூட் ஆயிலா வாங்கிட்டு இந்தியால தான் இதை பிரிப்பாங்க. அப்படி பிரிக்கும் போது இந்தியாவில என்ன கிடைச்சிடும் பாத்தீங்கன்னா, டீசலும் கிடைச்சிடும், பெட்ரோலும் கிடைச்சிடும், கெரோசின். அதாவது ஒரு லிட்டர் வாங்கி இது மாதிரி பிரிக்கிறதுனால தான் நம்மளுக்கு ஈஸியா பெட்ரோல், டீசல் எல்லாமே கிடைக்குது. ஸோ இதோட லாஸ்ட் ஸ்டேஜ், அதாவது இந்த க்ரூட் ஆயில் பாயில் பண்ணி அதுல இருந்து வேப்பரை தனியா பிரிச்சு எடுத்து டீசல், கெரோசின், பெட்ரோலியம், அப்புறம் பாத்தீங்கன்னா கேஸ், இது போல தனியா பிரிச்சு எடுத்துட்டு லாஸ்டா இருக்கிறது தான் பாத்தீங்கன்னா நம்ம ரோடு போறதுக்கான யூஸ் பண்ற தாரா இருக்கு. இப்போ கரெக்டான ஒரு டிசிஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த பெட்ரோல், அதாவது க்ரூட் ஆயில் வாங்கிடுறோம். வாங்கிட்டு அதை ரீஃபைன்மெண்ட்ல கொடுத்துடுறோம். ரீஃபைன்மெண்ட்ல என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா, நம்மளுக்கான பெட்ரோல், டீசல் தனித்தனியா பிரிச்சு எடுத்துருவாங்க. அதோட காஸ்ட்டும் பார்த்துடும். அது 51 ரூபாய் க்ரூட் ஆயிடும். அதுக்கப்புறம் ரீஃபைன்மெண்ட்ல பண்றது பாத்தீங்கன்னா ஒரு 4 ரூபாய், மொத்தமா ஒரு 55 ரூபாய் சம் பைசே. இந்த அளவுலயே என்ன ஆகும் பாத்தீங்கன்னா, இந்த பெட்ரோலோட விலை முடிஞ்சிருது. 55 ரூபாயில ஒரு லிட்டர் பெட்ரோலை வாங்கிடலாம். அதுக்கப்புறமா என்னெல்லாம் டாக்ஸ் அப்படின்ற பேர்ல போட்டு எவ்வளவு காசு வாங்குறாங்க அப்படின்னு பார்க்கலாம். அதாவது ஜிஎஸ்டி, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஒரு அமௌண்ட் கட்டணும், அதுக்கப்புறம் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஒரு அமௌண்ட் கட்டணும். இதெல்லாம் தான் பாத்தீங்கன்னா பெட்ரோலோட விலை அதிகமாகுது. அப்படி என்ன அளவுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் டாக்ஸ் போடுறாங்க. இப்போ ரீசெண்டா சென்ட்ரல் கவர்மெண்ட் சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா பெட்ரோல், டீசலுக்கு எல்லாமே விலை குறைச்சிருந்தாலும் இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்க்கலாம்.
ரஷ்யால தான் வந்து இப்போ பெட்ரோல் அதாவது க்ரூட் ஆயில் வந்து வாங்கணும்னு சொல்லிட்டோம். இப்போ ரஷ்யால வந்து போர் நடக்கிறதுனால தான் வந்து டக்குன்னு வந்து பெட்ரோலோட விலை வந்து அதிகமாயிடுச்சு. ஏன்னா க்ரூட் ஆயிலோட விலை. ஏன் வந்து ரஷ்யாவும் யுக்ரைனும் போர் நடக்கும்போது இந்தியா வந்து எந்த சைடுமே வந்து ஒரு சாதகமா இல்லாம போர் மட்டும் முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க பாத்தீங்கன்னா, இப்போ இதுவே வந்து இந்தியா வந்து உக்ரைனுக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருந்தாங்கன்னா பெட்ரோல் அதாவது க்ரூட் ஆயில் நம்ம தான் வந்து அங்க இருந்து எக்ஸ்போர்ட் பண்றாங்க இந்தியாவுக்கு. அப்படி இருக்கும்போது அதுல இருக்க டாக்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ரஷ்யா வந்து அதிகமா ஆக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுவும் இல்லாம பாத்தீங்கன்னா இது க்ரூட் ஆயில் வந்து தர மாட்டாங்க. ஸோ இதனால தான் பாத்தீங்கன்னா இந்தியா வந்து எந்த ஒரு சைடுமே போகாம இந்த போரை வந்து நிறுத்தணும் அப்படின்றாங்க. இதனாலதான் வந்து போர் நடக்கிறதுனால தான் வந்து இதோட விலை வந்து அதிகமா இருக்கு. அந்த விலை அதிகமா இருந்தாலுமே சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து கம்மி பண்ணியிருக்கலாம். ஆனாலும் பாத்தீங்கன்னா ஒரு சர்டைன் அமௌண்ட் தான் வந்து இந்த வாட்டி கம்மி பண்ணியிருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்ல சைட்ல இருந்து அவங்க வந்து லீவ் பண்ண டாக்ஸ் அதாவது எக்ஸஸ் டியூட்டி அப்படின்ட்டு ஒரு டாக்ஸ் வந்து லீவ் பண்றாங்க. அது இல்லாம ரோட் கேஸ். ஸோ இது ரெண்டுத்தையுமே சேர்த்து எவ்வளவு வந்து அவங்க வந்து அமௌண்ட் வந்து சார்ஜ் பண்றாங்க பாத்தீங்கன்னா, ஒரு லிட்டர் பெட்ரோலுக்கு 27 rupees 0.9 பைசே. இந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா எக்ஸஸ் டியூட்டி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் சைட்ல இருந்து ஒரு லிட்டர் பெட்ரோலுக்கு வந்து அவங்க டாக்ஸா பிடிக்கிறாங்க. ஸோ நம்ம கொடுக்குற பெட்ரோலுக்கான காசு வந்து பாத்தீங்கன்னா பெட்ரோல் அது இல்லாம சேர்த்து இந்த எக்ஸஸ் டியூட்டி டாக்ஸ் எல்லாமே வந்து சேர்த்து தான் நம்ம வந்து பெட்ரோலை வந்து வாங்குறோம். இந்த 27 ரூபாய் வந்து ஒரு லிட்டருக்கு. அப்படி பாத்தீங்கன்னா இந்த நாட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே வந்து 27 ரூபாய் கன்ஃபார்மா வந்து கொடுத்தே ஆகணும். அப்படி பார்க்கும்பொழுது கவர்மெண்ட்டுக்கும் பார்க்கும்போது ஒரு நாளைக்குன்னு கோடிக்கணக்கான வருவாய் வந்து இந்த பெட்ரோல் மூலியமா வந்து அவங்க டாக்ஸ் கொடுக்கறதுல வந்து நிறையவே வந்து வருவாய் வந்து வருது. அப்படி அவங்க 1 ரூபாய் குறைச்சாலுமே கூட ஒரு நாளைக்கு வந்து கோடி ரூபாய் வந்து கவர்மெண்ட் சைடு வந்து பாத்தீங்கன்னா நஷ்டமா ஆயிடும். அதாவது அவங்களுக்கான வருவாய் வந்து குறைஞ்சிரும். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கமிஷன் டு பெட்ரோல் பம்ப் டீலர்ஸ், அதாவது பெட்ரோல் பம்ப் வச்சுட்டு இருக்க எல்லா டீலர்ஸ்க்குமே வந்து கமிஷன் 3 ரூபாய் 55 காசு வந்து கமிஷனா வந்து அவங்களுக்கு வந்து கிடைக்குது. அதாவது கமிஷன் வந்து போடுறாங்க. 3 ரூபாய் 55 காசு வந்து ஒரு பெட்ரோல் பங்குமே வந்து லிட்டருக்கு வந்து கமிஷன் வந்து கொடுக்கணும். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா விஏடி அதாவது வேல்யூ ஆடட் டாக்ஸ் மதிப்பு கூட்டு வரி. இதை வந்து பாத்தீங்கன்னா 17.35 காசுகள் அதாவது 17 ரூபான்னு வச்சுக்கலாம். மதிப்பு கூட்டு வரி வந்து போடுறாங்க. அதாவது பெட்ரோலுக்கு வந்து ஒரு மதிப்பு கூட்டு வரியா வந்து 17 ரூபாய் வந்து போடுறாங்க. ஸோ இதனாலதான் பாத்தீங்கன்னா இவ்வளவு காசா இருக்கு. நம்ம நார்மலா வாங்க பெட்ரோல் 80 ரூபாய் லிட்டர்ல இருந்து இப்ப பாத்தீங்கன்னா 110 ரூபாய் வரைக்கும் வந்து ஒரு லிட்டரான பெட்ரோல் வந்து வந்துருச்சு. எப்படி வந்து இதெல்லாம் வந்து மாறுது? இவங்க டாக்ஸ் வந்து அதிகமா போறதுனால வந்து இதோட ரேட் வந்து அதிகமா இருக்கு. ஒரு 10 ரூபாய் அப்படின்ற டாக்ஸுக்குள்ளேயே முடிச்சுக்கலாம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பழையபடி வந்து ஒரு லிட்டர் பெட்ரோல் வந்து ஒரு 80 ரூபாய் அப்படின்ற கணக்கிலே வந்து கிடைச்சிடும். ஆனாலும் அதை வந்து செய்ய மாட்டாங்க. ஏன்னா அப்படி செஞ்சாங்கன்னா இந்தியா கவர்மெண்ட்டுக்கு பாத்தீங்கன்னா பெரிய ஒரு லாஸ் இருக்கு. அவங்க வந்து ரொம்பவே வந்து ஒரு நஷ்டத்துல வந்து அடைஞ்சிருவாங்க. நம்ம கொடுக்குற காசு தான் வந்து இந்த கவர்மெண்ட்டே வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. இப்படி பார்க்கும்பொழுது இந்த அமௌண்ட் எல்லாமே சேர்த்து பாத்தீங்கன்னா டெல்லி அதாவது ஒரு ஸ்டேட்டுக்கு வந்து இந்த பெட்ரோலோட பிரைஸ்ன்னு பார்க்கும்போது மாறும். ஏன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணிருப்பாங்க, சில இடத்துல வந்து அவங்களோட பிரைஸ் வந்து லெஸ் பண்ணியிருப்பாங்க டாக்ஸ். சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பிரைஸ் வந்து குறைச்சி இருந்தாங்க. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டோட்டலாக வந்து எப்படிலாம் வந்து டீலர்ஷிப்ல இருந்து அதுக்கப்புறம் வேல்யூ ஆடட் டாக்ஸ் இதெல்லாம் போட்டு ஒரு பெட்ரோல்னு பார்க்கும்போது 105 ரூபாய் கிட்ட வந்தது. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் ரஷ்யா கிட்ட இருந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா க்ரூட் ஆயில் வந்து ஒரு அமௌண்ட் கொடுத்து வாங்கியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்தியாவில் வந்து அதை வந்து ரிஃபைன் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு ஒரு அமௌண்ட். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸஸ் டியூட்டின்னு போட்டு அதுக்கு ஒரு அமௌண்ட். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பங்கோட டீலர்ஷிப்புக்கு ஸோ அதுக்கு ஒரு அமௌண்ட். அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூ ஆடட் டாக்ஸ்ன்னு போட்டு இது எல்லாத்தையுமே சேர்த்து தான் பார்த்தீங்கன்னா இவ்வளோ வந்து காசு வந்து வருது. அதாவது ஒரு லிட்டர் பெட்ரோல்னு பார்க்கும்போது டாக்ஸை குறைச்சா மட்டுமே தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரோலோட விலை வந்து குறையும். மிச்சப்படி பார்த்தீங்க எப்படியா இருந்தாலும் இந்த பெட்ரோலோட விலையே வந்து குறையவே குறையாது. நீங்க வந்து நிறைய விஷயத்த வந்து தெரிஞ்சுட்டு நினைக்கிறீங்க. ஏன் வந்து பெட்ரோலோட விலை வந்து இவ்வளவு இருக்கு, எங்க இருந்து வாங்குறாங்க, எப்படி வந்து பெட்ரோல் ரெடி ஆகுது, இது போல வீடியோஸ்லாம் பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம இன்ஸ்டா பேஜ் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய வீடியோஸ் வந்து இது போல வந்து ரெகுலரா போட போறோம். ரொம்பவே வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நீங்களும் நிறைய விஷயத்த வந்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் எ நைஸ் டே.